அன்பிற்குரியவர்களே, என் வாழ்வில் ஜான் மரிய வியானி என்ற இந்த மாபெரும் புனிதரை பற்றி சிந்திக்கின்ற போது பாவ சங்கீர்த்தனத்தின் மூலமாக எப்படி அநேக மக்களுடைய வாழ்வை அவர் மாற்றினாரோ அதே அனுபவத்தை நானும் பெற்றிருக்கிறேன். ஒரு கத்தோலிக்க குருவானவரிடத்திலே பாவ சங்கீர்த்தனம் பெறுகின்ற போது 5 விதமான நன்மைகளை நாம் பெறுகின்றோம். முதலாவது, சாவான பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கின்றது. இரண்டாவது, நம்முடைய நோயிலிருந்து நமக்கு சுகம் கிடைக்கின்றது. மூன்றாவது, எந்த பாவத்தை நாம் விடுபட முடியாமல் இருக்கின்றோமோ அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற நமக்கு ஆற்றல் கிடைக்கின்றது. நான்காவது, நம்முடைய மனதிற்கு அமைதி கிடைக்கின்றது. ஐந்தாவது, நமக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற அந்த உறவு புதுப்பிக்கப்படுகின்றது. ஆகவே 5 நன்மைகளை நாம் பெறுவதால் தான் ஜான் மரிய வியானி இந்த பாவ சங்கீர்த்தனத்தின் மூலமாக ஹார்ஸ் நகர் மக்களுடைய மனதை அவர் மாற்றினார். ஒரு முறை ஒரு இல்ல சந்திப்புக்கு நான் சென்றிருந்த போது அந்த இல்லத்திலே தாயானவர் இருக்கின்றார். கணவனை இழந்தவர். அவருக்கு 2 மகன்கள். மூத்த மகனுடைய அந்த சம்பாதியத்தின் மூலமாக தான் அந்த குடும்பம் நடைபெற்றிருந்தது. அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அந்த இளைய மகன் ஒரு விளையாட்டின் மூலமாக தன்னுடைய கால் பகுதியிலே அடிபட்டு அந்த ஜவ்வானது பிரிந்து விட்டது. எனவே அவனும் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படி குடும்பமே இந்த துன்பமான சூழ்நிலையிலே இருக்கின்ற போது நான் சொன்னேன், நீ நல்லதொரு பாவ சங்கீர்த்தனத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி 4 நாட்கள் அவனுக்காக நான் கொடுத்திருந்தேன். அந்த 4 நாட்கள் முடிந்த பிறகு நான் அவனுடைய இல்லத்திற்கு சென்று அவனிடத்திலே பாவ சங்கீர்த்தனத்தை நான் அவனிடத்திலே கேட்டேன். நல்லதொரு பாவ சங்கீர்த்தனத்தை அவன் செய்தான். ஏறக்குறைய 3-4 வாரங்கள் கழித்து அவன் என்னிடத்திலே வந்து சொன்ன வார்த்தை இதுதான், ஃபாதர், இப்போது என்னுடைய மனதிற்கு அமைதியாக இருக்கின்றது, என்னுடைய உடலிலே பலவிதமான மாற்றம் என்று சொல்லி. அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன், பாவ சங்கீர்த்தனத்திற்கு இத்தனை மகத்துவம், இத்தனை ஆற்றல் இருக்கின்றது என்று. ஆகவே வாய்ப்பு இருக்கின்ற போது நல்ல பாவ சங்கீர்த்தனத்தை நாம் செய்வோம். ஜான் மரிய வியானியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.